தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுன் கருத்திற்கு ரஜினிகாந்த் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கருத்திற்கு ரஜினிகாந்த் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் கட்சியின் கருத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள் என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். என்னை பற்றி விஜய் கட்சி கூறிய கருத்து உண்மைக்கு மாறானது என்றும், விஜய் கட்சியினரின் கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்றும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் கட்சியின் கருத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரியன், மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தாவேக்கால இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள், விஜய் ஆலோசகராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேவையில்லாம ரஜினிகாந்தை பத்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. திமுக மிரட்டி தான் ரஜினி அரசியல்ல வராத போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார். அதாவது சில விஷயங்கள்ல தேவையில்லாம திமுகவை ஒம்புக்கு இழுப்பதை தாவேக்காவினர் ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். விஜயுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதற்கும் திமுக தான் காரணம் விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியால எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மனநிலை தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சிடணும். ரஜினிகாந்த் கொரோனா காலத்துல அந்த அரசியல் நடத்தும் பொழுது அவர் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் அரசியலில் ஒரு தகுந்த எடை போட்டு தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்து கொண்டு தான் அரசியலில் வந்தா என்ன நடக்கும், என்ன நடக்காது, எதை சாதிக்க முடியாது என்று யோசிச்சு அவராக தான் அரசியலில் வர வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுக்கிறாரே தவிர இது திமுக மிரட்டி எடுக்கிறார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொன்னது எந்த விதத்திலையும் சரியில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அது ரஜினியை விஜயை எவ்வளவுனா நீங்க புகழ்ந்து பேசிக்கோங்க, நீங்க அந்த கட்சியில இருக்கீங்க. அதுக்குன்னு ரஜினிகாந்தை மட்டம் தட்டுற மாதிரியோ அவருக்கு ஒரு இது உண்டாக்குற மாதிரியோ அவமானத்தை உண்டாக்குற மாதிரியோ ஒரு விஷயத்தை நீங்க பேசுறது எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒரு விஷயம். அது வேண்டுமென்றே அதோட திமுகவையும் இணைத்து பேசுவது என்பது ஆதவ் அர்ஜுனா அல்லது தாவேக்காவினருக்கு ஒரு வாடிக்கையாக போய்விட்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் நம்ம. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு திமுக தரப்பிலிருந்து பல்வேறு கட்சிகள்ல இருந்தும் கண்டனம் தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். அது ரஜினிகாந்தும் உச்சபட்சமாக எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு காலம் பதில் சொல்லாது, காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது காலம் காத்திருந்து பதில் சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷன் வர இந்த சமயத்தில் ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல கொதிச்செழுந்து போஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க விஜய்க்கு எதிராக. ஸோ இது இண்டிகேட் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினியுடைய ரசிகர்கள் வரப்போற காலத்துல தேர்தல் காலத்துல விஜய்க்கு எதிராக ஒரு எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஓகே சார், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார்.
விஜய் கட்சியின் கருத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சார் வணக்கம். விஜய் கட்சியின் கருத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடிதம் மூலமா தெரிவிச்சிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கூடுதல் கருத்து? ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பது உண்மை. அது மட்டுமல்ல, ஆதவர்ஜுனா போன்ற அரசியலினுடைய அரிச்சுவடிகள் தெரியாதவர்கள் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவது என்பது அரசியலில் நாகரீகமற்ற செயல். அது மட்டுமல்ல, தரக்குறைவான செயலும் கூட. ஒரு உயர்ந்த சினிமா உலகத்தில் இன்றைக்கும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் எல்லாராலும் போற்றத்தக்கவர், எல்லாராலும் மதிக்கத்தக்கவர். அந்த மாதிரியான ஒரு மனிதரை இப்படி ஒரு தரக்குறைவாக அவர் பேசியது, ஆதவர்ஜுனா பேசியதை பற்றி பிரச்சனை இல்லை, சில அரைவேக்காடுகள் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்படி பேசியது தவறு என்று பேசாமல் அமைதி காத்த விஜய் தான் இதில் கண்டிக்கத்தக்கவர். திரையுலகில் இருந்துதான் வந்தோம். அந்த திரையுலகில் அவர் முடிசூடா மன்னனாக இருந்தவர் ரஜினிகாந்த் என்பதை மறந்துவிட்டு தம்பி ஆதவர்ஜுனா பேசினது தவறு என்று சொல்வதற்கு கூட திராணியற்று உட்கார்ந்திருக்கிற விஜய் தான் இதில் கண்டிக்கத்தக்கவர். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அவரினுடைய அந்த முதிர்ச்சியோடு ஆதவர்ஜுனாவை கூட ரொம்ப லாவகமாக அதை கண்டித்திருக்கிறார். இது போன்று தலைவர்களை அல்லது உயர்ந்த மனிதர்களை கீழ்த்தரமாக பேசுகிற இந்த புத்தியை இனிமேலாவது ஆதவர்ஜுனா மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இதை விட மோசமான பதிலடிகளை பெற வேண்டியது இருக்கும். இணைப்பில் உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. விஜய் கட்சி கருத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும், வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் மக்கள் என்றும் தலைவர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். என்னை பற்றி விஜய் கட்சி கூறிய கருத்து உண்மைக்கு மாறானது என்று ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். விஜய் கட்சியினரின் கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்றும் பதிவிட்டிருக்கிறார். ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்பதையும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் கட்சி கருத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும், வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் மக்கள் என்றும் கூறியிருக்கிறார். என்னை பற்றி விஜய் கட்சி கூறிய கருத்து உண்மைக்கு மாறானது. விஜய் கட்சியினரின் கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்றும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் கட்சி கருத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் நம்மிடையே கருத்துக்களை பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தவேக கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்த் பற்றி ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த சர்ச்சை கருத்துக்கு பதில் கருத்தை இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? எந்த பொறுப்புமின்றி ஆதவர்ஜுனா பேசியதற்கு தன்னுடைய மொழியில், நாகரிக மொழியில், அதே நேரத்தில் மிக உறுதியான மொழியில் பதிலை தந்திருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறதுதான் இதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆதவர்ஜுனா மட்டுமல்ல, விஜய் கட்சியைச் சேர்ந்த பலரும்
எந்த பொறுப்புமின்றி பேசுவது, புதுடில் நடத்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனுடைய ஒரு நீட்சி தான் ஆதவர்ஜினா திரு ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி தெரிவித்த அந்த கருத்து. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அச்சப்பட்டார், அவர் பயந்து விட்டார், அதனால அதுவும் திமுக மிரட்டியது என்பது கொண்டு ஒரு கருத்தை ஆதவர்ஜினா சொல்லியிருந்தார். 96 தேர்தல் அவருக்கு மறந்து விட்டது. பலரும் அதை ஞாபகப்படுத்துறோம். நான் மீண்டும் செய்திகள், கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி வழியாக ஞாபகப்படுத்துறேன். அன்றைக்கு அராஜகத்தின் உச்சமாக அஇஅதிமுக ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, சந்திரலேகா முகத்தில் ஆசிட் அடித்ததில் தொடங்கி சுப்பிரமணிய சாமிக்கு அவர்கள் காட்டிய எதிர்ப்பாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் அஇஅதிமுக ஆட்சியில் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது, அன்றைக்கு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று ஜெயலலிதாவிற்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுத்தவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளனாக நான் ஆதவர்ஜினாவுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டேன். ஆனா அதே நேரத்துல ஒரு பட தலைப்பிற்காக அந்த பட தலைப்பு பிரச்சனை வந்தபோது கொடநாடிற்கு தேடி சென்று கைகட்டி வாய்ப்புத்தி நின்றவர் தான் திரு விஜய் அவர்கள், ஜெயலலிதாவிற்கு அஞ்சி. அதனால அந்த விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆதவர்ஜினா எந்த சம்பந்தமும் இல்லாம திமுக மிரட்டியாக ஒரு தவறான தகவலை சொன்னதும், அதற்கு அச்சப்பட்டதாக ரஜினிகாந்த் மீது சேற்றை வாரி வீசியதும் கடும் கண்டனத்திற்குரியது. அதைத்தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் பலரும் ஏற்கனவே சொல்ல தொடங்கிட்டாங்க, இந்த தேர்தலில் ரஜினி ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் தாவேகாவிற்கு எதிராக தங்கள் பணியை செய்வார்கள் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இந்த விவகாரம் மட்டுமில்ல, நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே விஜய் ரசிகர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சற்றே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர்கள் நடந்து கொண்ட விதமெல்லாம் அவங்க விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சோசியல் மீடியா வாரியர்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இயங்குபவர்களுக்கு தெரியும், திரு ரஜினிகாந்த் அவர்களினுடைய உடல்நிலை குறித்து அவ்வளவு அருவருக்கத்தக்க கண்ணியக்குறைவான விமர்சனங்களை அவங்க பொதுவெளியில பதிவு பண்ணதை எல்லோருமே அறிவோம். அதே மாதிரிதான் யார் வந்தாலும் நீங்க புதிதாக விஜய் ஒருத்தர் தான் மாஸ் ஹீரோ அல்லது அவருக்கு நிகராக யாரும் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை திரைத்துறையில் நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தது போலவே அரசியலிலும் அவர்கள் ரஜினிகாந்தை கம்பேர் பண்ணி ரஜினிகாந்தை விட தாங்கள் பெரிய வீரர்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பலரும் மறந்த ஒன்றான நான் நினைவுபடுத்துறேன், இது ஏதோ ஆதவர்ஜினா தான் இன்னைக்கு ரஜினிகாந்தை சீண்டியதாக நினைக்காதீங்க. இதற்கு முன்பு திரு விஜய் அவர்களே நேரடியாக மேடையில் சொன்னார், வயதாகி சிலர் வர்றாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற நடிகர்கள் மாதிரி நான் கிடையாது, வயதான நடிகர்கள் மாதிரி கிடையாது, நான் பீக்ல இருக்கும்போது வந்தேன்னு சொன்னார். அதுவும் நேரடியாக ரஜினி மற்றும் திரு பத்மஸ்ரீ கமலஹாசன் உள்ளிட்டவர்களை வம்பிழுப்பதாகத்தான் அன்றைக்கு இரண்டு தரப்பு ரசிகர்களால் பார்க்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் அதில் பொறுமை காத்தார்கள். இப்பொழுது ஆதவர்ஜுனாவினுடைய இந்த பேச்சு என்பது அது எல்லை தாண்டியதாக இருப்பதால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடிகிறது. நானும் திரு ஆதவர்ஜுனாவினுடைய கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். எல்லை தாண்டிய ஒரு கருத்துக்கு அவர் ரொம்ப தீர்க்கமாகவும் கரெக்டாகவும் பதில் சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.